சங்கமம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ். ராமாயணம் இந்த கதையை நம்ம பல முறை கேட்டிருக்கோம், பல முறை டிவியில் பார்த்துருக்கோம், பல முறை தேட்டரில் பார்த்துருக்கோம். பட் ஒரு சில கதைகள் நம்ம எத்தனை வருஷம் டிவியில் பார்த்தாலும் சரி, அந்த கதைகளை கேட்டாலும் சரி, அந்த கதையில் இருக்க ஒரு டெப்த்தான மேட்டர் இருக்குல்ல, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அந்த கதை நம்மளை மறந்து அந்த கதைக்குள்ள சுவாரஸ்யமாக கொண்டு போகிற அந்த போக்கு இருக்குல்ல, அது ஒரு சில கதைகளில் மட்டும்தான் நடக்கும். அண்டு ராமாயணவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்திய மண்ணில் உண்மையாகவே நடந்த ஒரு கதை. அதுக்கான ப்ரூஃபும் ரொம்ப லைவாக நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். அண்டு ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப அழகான கோயிலும் ஒரு குட்டி ராமருக்காக கட்டியிருக்காங்க. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசில் கார்ட்டூன் நெட்வொர்க் அப்படின்ற சேனலை பார்ப்பேன். இந்த கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலில் நிறைய கார்ட்டூன்ஸ் போடுவாங்க. ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சண்டே இல்லை ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டே, ஒரு லாங் ஹாலிடே வருதுன்னா அப்போ கார்ட்டூன் நெட்வொர்க் இந்த காலையில் ஒரு 9 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 9 மணி வரைக்கும் ஒரே ஒரு கார்ட்டூனை பிளேஸ் பண்ணுவாங்க. அது பேர் கார்ட்டூன் மேரத்தான். அந்த கார்ட்டூன் மேரத்தானில் ராமாயணா அப்படின்ற ஒரு கதையை நான் சின்ன வயசில் இருக்கும்பொழுது பார்க்குறேன். அதுக்கப்புறமா ஆதிபுருஷ் அப்படின்ற ஒரு கதை வருது, அதுவும் ராமாயணா தான், நம்மளுடைய பிரபாஸ் அவர்கள் நடிச்சிருந்து. அந்த கதை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா டெக்னிக்கலாக அது கொஞ்சம் வீக்காக இருந்தது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அப்போ என்னுடைய விமர்சனத்தில் நான் சொல்லியிருந்தேன், என்னுடைய சின்ன வயசில் நான் ஒரு கார்ட்டூன் ராமாயணா பார்த்துருக்கேன், அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை மட்டும் இப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா இல்லை அந்த ஐடியாலஜியில் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் இந்த ஆதிபுருஷை பண்ணியிருந்தாங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சது. அடிச்சாவும் பாடுற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமாவே அந்த கார்ட்டூனோடைய நிறைய கிளிப்பிங்கை நான் பார்த்துருக்கேன் இந்த சோஷியல் மீடியாலலாம். திடுதப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் கார்ட்டூனில் பார்த்த அதே ராமாயணாவை ஒரு தேட்டருக்கு கொண்டு வர ஒரு படமாக நாங்கள் எடுத்திருக்கோம். ஒரு முழு நீள படமாக ஒரு 2 hours 45 minutes ரொம்ப அழகாக பேக் பண்ணியிருக்கோம். அது தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லிட்டு மெயினான லாங்குவேஜில் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோன்றதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் சின்ன வயசில் பார்க்கும்போது 2 லாங்குவேஜில் இருக்குது, ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று தமிழ் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்துருந்தேன். நான் தமிழ்லேயே தான் பார்த்துருக்கேன். மீண்டும் தமிழில் பார்க்க போகிறோம், அதே டப்பிங் குரல் இருக்கா அப்படின்லாமெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளே போகிறேன். இந்த ராமருடைய வாய்ஸ் கேட்ட உடனே அந்த பழைய ஞாபகம்லாம் டக்குன்னு எனக்கு வந்துருச்சு. அதே டப்பிங், அதே கிராஃபிக்ஸ், நான் பார்த்த கார்ட்டூன், நான் என்னென்னலாம் அந்த கார்ட்டூனில் ரசித்தேன். மிக முக்கியமாக அந்த கார்ட்டூனுடைய ஸ்க்ரீன் பிளே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன பையனாக இருக்கேன், ஒரு கார்ட்டூனை நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஆனால் ஒரு ராமாயணா மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டை காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 9 மணி வரைக்கும் எந்த குழந்தையும் பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளேவை பேக்டாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஒரு குழந்தையா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே உட்காந்து பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கதையை மீண்டும் பார்க்கும்போது இப்போ ஒரு 12 வேலை இருக்கும். அதே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேக்கேஜோட பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி என்ன அவங்களுக்கு டிஃபிகல்ட்டியாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தது ஒரு 9 to 9 எபிசோட். அதை பேக் பண்ணி ஒரு 3 hours ஒரு படமாக கொண்டு வரணும் அப்படின்றது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்சில் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ராமாயண கதையில் நடந்த மிக முக்கியமான பாயிண்ட்ஸ். எக்ஸாம்பிள், ராமர் என்ன காரணத்துக்காக அவங்க அப்பாவை கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறாரு, அதுக்கப்புறம் அவர் காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ராவணன் எப்படி சீதையை இங்கிருந்து கொண்டு போறான் அப்படின்றது. அதுக்கப்புறம் ராமருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்கு, கண்டிப்பா ராவணன் எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களும் தேடாத இடம் இல்லை, இந்த இந்தியா ஃபுல்லா மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா சீதையை தேடி எல்லா நாடுகளுக்கும் டிராவல் பண்ணி போறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஜடாயுவால தெரிய வருது அவங்க இந்த பக்கம் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு இடத்துல போய் எண்ட் ஆகுது. அந்த இடத்துல ஜடாயுடைய தம்பி கேரக்டர் அங்க இருக்காரு. அங்க ஜடாயுவை பத்தி சொல்றாங்க. அப்ப அவங்க தம்பி சொல்றாரு, சீதைய ராவணன் அந்த லங்கா அப்படின்ற இடத்துலதான் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. சரி, அது கரெக்டு தானா, அது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆஞ்சநேயரை இங்க இருந்து அனுப்புறாங்க. ஹனுமானை பத்தி தெரியும், அவருடைய பலத்தை பத்தி தெரியும், யாருமே அவருக்கு ஈடு இணை கிடையாது. என்ன இருந்தாலும் அந்த டிராவல் இருக்குது தெரியுங்களா, அந்த டிராவலில் அவருக்கு ஏகப்பட்ட ஹடில்ஸ் இருக்கு. அந்த ஹடில்ஸை எல்லாத்தையும் அவர் பிரேக் பண்ணி எப்படி அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகுறாரு, அங்கே அவருக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, மிக முக்கியமாக அவர் எப்படி சீதையை கன்வின்ஸ் பண்ணுறாரு, நான் தான் ராமர் அனுப்பிய ஆள் அப்படின்றது, அதன் காரணமாக சீதை எப்படி அவரை நம்புகிறாங்க. அதுக்கப்புறமா மீண்டும் சீதை ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க, கனையாழிய, அதை எப்படி ராமர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து சீதா மாதாவை நான் பார்த்துட்டேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நம்ம போருக்கு தயாராகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது
மீண்டும் ஒரு கஷ்டம், எப்படி இந்த கடலை கடக்க போகிறோம், இவ்வளோ சேனைகளை கூப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஐடியா, இந்த கல்லில் ராமருடைய பேரை எழுதி அப்படி போடுறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு டேமை கட்டுறாங்க. அவங்க வர ஆரம்பிக்கும் போதே ராவணனுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு, இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு திமிரு இருக்கு. நான் ராஜா, என்னை யாருமே அழிக்க முடியாது, என்கிட்ட அவ்வளோ பவர்ஸ் இருக்கு, என்னுடைய பசங்க கிட்ட அவ்வளோ சக்திகள் இருக்கு, என் அண்ணா அவ்வளோ பலசாலி அப்படின்னு ஏகப்பட்ட திமிர்களோட இருக்கான். அவன் திமிரு எல்லாமே எந்த இடத்துல உடையுது அப்படின்னா, இவங்க லங்காவுக்குள்ள வந்த உடனே உடஞ்சு போயிடுது. அப்பயும் ராவணன்கிட்ட நிறைய பேர் கன்வின்ஸ் பண்றாங்க, எப்படியா சீதையை விட்டுடுங்க, நம்ம இலங்கையை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. அப்பயும் ராவணனுக்குள்ள இருக்க அந்த ஈகோ, ஒருத்தருடைய ஈகோ அவருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போய் அவரை சுத்தி இருக்கிற எந்த விஷயத்தையும் விடாம அழிச்சு அவரையும் சேர்த்து அழிக்குதுன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ராவணனுடைய கேரக்டரா நான் பார்க்க. இதுல மிக முக்கியமா ராவணனை பத்தி பேசும்போது நம்ம என்ன நோட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, ராவணனுக்கு வந்து இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ்ல ஒரு 10 தலை இருக்கு. ராமர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு, என்னன்னா இவன் தலையை வெட்ட வெட்ட உயிரோட வந்துகிட்டே இருக்கானா, இவனை எப்படி அழிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த வில்ல எடுத்து அவனுடைய வயிற்று பகுதியில எடுத்து கரெக்டா விடுறாரு. அதுக்கப்புறமா தான் அவன் இறந்து போறான். அந்த மேட்டரை இந்த கதையில கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருக்கணுமோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க எடிட் வெர்ஷன்ல நிறைய எடுத்திருக்காங்க, அதுல ஒரு ஸ்கிப்பாக வர மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக, ஏன்னா அது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. பட் என்ன இருந்தாலும் நீங்க யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல பார்த்த கார்ட்டூன் மறுபடியும் பார்க்குறோம் அதே என்கேஜ்மெண்ட்டோட. அண்ட் நான் இப்போ அடல்ட்டாகவும் மாறிட்டேன். ஒரு அடல்ட்டாகவும் ஒரு கார்ட்டூன் என்டர்டெயின் பண்ணுது, ஒரு குழந்தைங்களையும் ஒரு கார்ட்டூன் என்டர்டெயின் பண்ற ஸ்பேஸ்க்குள்ள ஒரு கதை அம்சம் அமையிறது அப்படின்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு பேக்கேஜை ரொம்ப அழகா ரொம்ப டீட்டெயில்டா இந்த ராமாயணா டீம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இந்த படத்தோடைய சவுண்டை பற்றி நான் பேசி ஆகணும், ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போதே நான் அதை நோட் பண்ணேன். இப்பயும் எனக்கு அதே ஃபீல் தான். இதுல வந்து ஒரு ஸ்வாடுக்கான ஒரு சவுண்டு கொடுத்துருப்பான் அப்படின்ற ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு சவுண்டு. ஏன்னா அவங்க வந்து ஒரு இமேஜினரியான ஒரு ஸ்வாடை வராய்க்கிறாரு அங்க ராமர். அதே மாதிரி அவர் அந்த கத்தி அப்படி வெட்டும் பொழுது அவர் இங்கேருந்து ஒன்று ஏம் பண்ணாருன்னா அங்கேருந்து ஒரு பவர் மாதிரி வந்து அது கட் பண்ணுது. அதுக்கெல்லாம் ரொம்ப யூனிக்கான ஒரு சவுண்ட் பிளேஸ்மெண்ட்டை வச்சு பயங்கர டிஃப்ரெண்ட்டாக ஆடியன்ஸ் அப்ரோச் பண்ண அந்த விதம். அண்டு ராவணன் கூட இருக்க அந்த சேனையா இருக்காங்க, அதுல நிறைய அரக்கர்களை காட்டுறாங்க. அந்த அரக்கர்களுக்கு ஒரு ஒரு ஷேட்ஸை கொடுத்து அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுற விதம் அந்த கார்ட்டூனாவே ரொம்ப யூனிக்கா இருந்தது. எக்ஸாம்பிள் இப்போ ஆஞ்சநேயர் மாதிரியான நிறைய பேர் இருக்காங்க, அதுல ஆஞ்சநேயரை எந்த அளவுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும், மற்றவங்களுக்குலாம் என்னென்ன மாதிரியான மேக்கப்ஸ் கொடுத்து அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணுன்ற அந்த ஐடியாலஜியும் ரொம்ப பிரில்லியண்டா, ரொம்ப கரெக்டா, ரொம்ப பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ராவணனுக்கு இதுல ஒரு பயங்கரமான ஒரு மந்திரவாதி சக்தி இருக்க ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு ரொம்ப அழகான ஒரு பறக்கிற குதிரை ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப அழகாக நான் பயங்கரமா ரசிச்சேன். ராவணனுக்கும் அப்படி ஒரு குதிரை இருக்கும், ஆனால் இவனுக்கு வந்து ஒரு கிரே அண்ட் பிளாக் ஷேட்ல ஒரு குதிரை ஒன்று பண்ணியிருந்தாங்க. அந்த ஐடியாலஜிலாம் ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் மறுபடியும் ராமரும் சீதையும் லக்ஷ்மணனும் அதே தேர்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அந்த தேரை அப்படி மாத்துவாங்க. அதெல்லாம் ஒரு பிரில்லியண்டான ஒரு ஐடியா. நான் ஸ்தம்பிச்சு போய் பார்த்துட்டு இருந்தேன்ப்பா, என்ன மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. ஒரு கமர்ஷியல் சினிமாக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும்ல, அப்படிப்பட்ட எல்லா மேஜிக்கல் பாயிண்ட்ஸும் இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் நான் இந்த கதையை பார்த்து என்ஜாய் பண்ணேன். ஓவராலாக எனக்கு இது ரொம்ப திருப்திகரமான, ரொம்ப சந்தோஷமான ஒரு படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. இது தாண்டி நீங்கள் இந்த ராமாயணாவை என்ன மாதிரி சின்ன வயசுலையும் பார்த்து மீண்டும் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் டைரெக்டாகவே தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணியிருக்கலாம், உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் நம்ம கிட்ட சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பாய். நான் பிரவீன் KS. பாய்.